இந்த பழத்தை சாப்பிட்டா இந்த மாதிரி சகப்பாயிடுவீங்க. இது மாதிரி ஒரு கல் எடுத்துக்கங்க. நீங்கள் பாறையில் கூட தேய்க்கலாம். இந்த மாதிரி பட்டன் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்த வச்சு லேசாக அப்படி தேய்ங்க. தேய்ச்சிங்கனாலே அதில் இருக்க முள்ளெல்லாம் போயிடும். பாருங்கள், அதில் ஒட்டிக்கும். நீங்கள் அங்கே பாறையில் கூட தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த பழத்தை. அதான் பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்குல்ல, அதெல்லாம் முள். சின்ன முள் அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பழத்தையும் இதே மாதிரி தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. கல்லையும் கழுவி வச்சுருங்க. அப்படியே லேசாக பழத்து மேலே ஒரு சீவி சீவிட்டு, அதெல்லாம் முள் கிடையாது, அது பழத்தோட தோல். அழகாக குறுக்க ஒரு வெட்டு வெட்டணும். அதே மாதிரி முன்னாடி ஒரு கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார ஒரு சின்ன முள் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே எடுத்துடணும். அப்படி ரவுண்ட் கட்டி எடுத்துட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், ஆட்டை அறுத்தா ரத்தம் வருது, மாட்டை அறுத்தா ரத்தம் வருது. இந்த பழத்தை அறுத்தாலும் ரத்தம் வருது பாருங்கள். இதில் ஹீமோகுளோபின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அறுத்த உடனே எலுமிச்சம்பழத்தில் சாறு ஊற்றுற மாதிரி ஊற்றுது பாருங்கள். அதில் முன்னாடியே ஒரு முள் இருக்கும், அந்த முள்ளை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் பழத்தோட சதையெல்லாம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த முள்ளை கையில் எடுத்துடணும், இல்லைன்னா இது வாய்க்குள்ளே போயிடும். இந்த முள்ளை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த முள்ளை எடுத்துட்டிங்கன்னா இந்த பழம் சாப்பிட ஏற்ற பழம். இதுக்குள்ளே மீதி விதைகள் தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் வடிகட்டிட்டு அதை எடுத்துகிட்டு வச்சுட்டு சாப்பிட்றலாம். இது மாதிரி எடுத்து போட்டு அந்த தோலை தூக்கி போட்டுருங்க. எதுக்கும் ஒரு தாட்டி செக் பண்ணிக்கோங்க. பழத்துக்குள்ளே ஒரே முள் தான் இருக்கும், அது நட்சத்திர முள். அதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா பழம் நீங்கள் சாப்பிட்றலாம். இதே மாதிரி ரெண்டாவது பழம் அப்படியே அறுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது அந்த நட்சத்திர முள்ளை ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் தடவணும் உள்ளார. அது தெரியாது பாருங்கள், என்ன ரெட் கலரில் இருக்குது. ஹீமோகுளோபின் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இதில். இதை மறக்காமல் சாப்பிடுங்க. அப்படியே எடுத்துகிட்டு இதுக்குள்ளே விதைகள் தான் இருக்கும். அந்த விதைகளையெல்லாம் நீங்கள் வடிகட்டிட்டு நீங்கள் மிக்சிலெலாம் போட தேவையில்லை. அப்படியே தண்ணி ஊற்றி கலக்குனீங்கனாலே அது நல்லா கலங்கிரும். அப்படியே 2 வடிகட்டி போட்டு வடிகட்டிட்டு அப்படியே விதைகளை மட்டும் தூக்கி எறிஞ்சிருங்க. அது சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு கிளாஸில் ஊற்றி குடிக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க.